தொடர்ந்து சமீப காலமாக திரையரங்கில் வெளியாகும் படங்களுக்கு விமர்சனங்கள் மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள். இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்ப கடந்த ஒரு 6-7 மாசமா வந்த இந்தியன் 2 ஆகட்டும், ஒரு வேட்டையன் படமாகட்டும், இப்போ வந்திருக்காங்க. இந்த மாதிரி பெரிய படங்கள் ஒவ்வொரு படம் 300 கோடி 400 கோடி ரூபா அவங்க செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு படம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். எனக்கு என்னுடைய டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த முதல் நாள் முதல் காட்சி, இன்னும் சொல்ல போனா நம்ம தயாரிப்பாளர் செய்யற மாபெரும் தவறு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, காலையில 9 மணிக்கு தமிழ்நாட்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்லயும் காலையில 3 மணி 4 மணிக்கே கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. அப்ப 4 மணிக்கு கேரளா பார்டர்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாலக்காடு தாலி இந்த பக்கம், அந்த பக்கம் நகரியில, இந்த பக்கம் கர்நாடகா ஒசூர் பார்டர்ல எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த சேனல் யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, அங்க போய் படத்தை பார்த்துட்டு அதை அவன் தன்னுடைய பார்வையில அந்த படத்தினுடைய நிறைகளை பெருசா சொல்றது கிடையாது. அதனுடைய குறைகளை பில்டப் பண்ணி சொல்லி காலையில 6:30 மணிக்கு படம் முடியுது. 7 மணிக்கு போட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்துறாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டில் முதல்ல படம் ஓப்பனிங்கே பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அதை முதல் தயாரிப்பாளர்கள் மாத்தணும். ஆல் ஓவர் இந்தியா 9 மணிக்கு தான் படம் ஓபன் பண்றது அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி விமர்சனங்கள் அந்த படத்தினுடைய நிறையவர்கள் சொன்னா பரவாயில்ல, நிறையவர்களை சொல்றதை காட்டிலும் குறைகளை தான் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. என்னன்னா அவங்களுடைய டிஆர்பி ஏறணும். அதாவது யூடியூபர் ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா, தங்களுடைய சேனலை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அதை நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தனா தான் மக்கள் பாக்குறாங்கன்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா சில பேர் இவங்களே ரெடி பண்ணி கூட்டிட்டு போய் அந்த படத்தை பத்தி மிக கேவலமா விமர்சனம் பண்றாங்க. நீங்க தனி மனித தாக்குதல் எல்லாம் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இப்ப ஒரு ஹோட்டல் முன்னாலேயோ இல்ல ஒரு ஜவுளி கடை முன்னாலேயோ நீங்க போய் நின்று இந்த கடையில ஜவுளி எடுக்காதீங்க, ஜவுளி நல்லா இல்ல, இந்த கடையில போய் சாப்பிடாதீங்க, சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா அவங்களுடைய பொருள்களை? ஆனா சினிமா தியேட்டர் மட்டும் சினிமா தியேட்டர் வளாகத்துக்குள்ளேயே நின்றுகிட்டு இந்த படம் மோசம், யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை இவங்களுக்கு எல்லாம் யாரு கொடுத்தது? இது கேரளா ஹைகோர்ட்ல கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஆர்டரே வாங்கியிருக்காங்க. தன்னுடைய படத்துக்கு 7 நாளைக்கு யாரு எந்த விதமான விமர்சனம் சொல்லக்கூடாது. என்னுடைய ப்ராடக்ட், நான் பணம் போட்டு படம் எடுத்திருக்கேன், இந்த படத்தை நீங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. படம் நல்லா இருந்தா மக்கள் தியேட்டருக்கு வர போறாங்க, நல்லா இல்லைன்னா வரமாட்டாங்க. அது நான் ஒன்றும் அதை பத்தி ஜனங்களுக்கு பிடிக்காத படத்தை எடுத்து வச்சுட்டு வாங்க வாங்கன்னு யாரும் உங்களை கூப்பிட போறது கிடையாது, வரவும் மாட்டாங்க அவங்க யாரும். இந்த ஓப்பனிங் 2 நாள்லயே இந்த மாதிரி வலைத்தளங்கள் எல்லாம் இருந்துச்சு போட்டுட்டுனா, படுமோசமான விமர்சனங்களை சந்திச்சிருந்துச்சு போட்டுட்டுனா, திருப்பி அந்த படங்கள் எந்திரிச்சு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க இந்த மாதிரி படங்களுக்கு. இந்த படங்கள் நான் சொன்னது 3 படங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா, இவங்க சொன்னதுனால மக்கள் சரி வேண்டியில தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது, படம் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான போட்டியில சினிமா தள்ளாடிட்டு இருக்குது. ஓடிடி நாளே வாரத்துல வந்துருது, சேட்டலைட்ல வந்தாங்க. இந்த ஓடிடி முறை பத்தி அப்படித்தான் நாங்க தயாரிப்பாளர் எவ்வளவோ நாங்க திரையரங்கு சொல்லி பாக்குறோம். அதாவது ஓடிடி தயவு செஞ்சு 8 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க நீங்க, ஏன்னா ஹிந்தியில அப்படித்தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு 8 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஏன்னா இப்ப ஓடிடியில் யாரும் வாங்குறதும் கிடையாது. நாங்க இவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 2 விஷயம் இந்த விஷயத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, ஓடிடி இவங்க 8 வாரம் தள்ளி வைக்கணும். 2வது, திரையரங்கு உரிமையாளர்கள் கண்டிப்பா அவங்களுடைய திரையரங்கு வளாகத்துக்குள்ள எந்த ஒரு யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ரிவ்யூஸ் எடுக்கிறத கண்டிப்பா நிறுத்தணும். ஏன்னா நீங்க உங்களுடைய திரையரங்குல நின்றுட்டு படம் சரியில்லாம் போகணும்னு சொல்றதுக்கு நம்ம வசூல நாமளே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால இந்த அன்பான வேண்டுகோள், திரையரங்கு உரிமையாளர்களே, தயவு செஞ்சு திரையரங்கு வளாகத்துக்குள்ள யாரையும் எக்காரணம் கொண்டும் பேட்டி எடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. இனி வரக்கூடிய வருங்காலங்களில் வரக்கூடிய படங்கள்ல இந்த கேரளா ஹைகோர்ட்ல ஆகிய ஆர்டர் நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கண்டிப்பா வாங்கணும். குறைஞ்சபட்சம் 7 நாளாவது ஒரு படத்தினுடைய விமர்சனம் வர வேண்டாம். முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகையில் மட்டும் தான் விமர்சனம் வந்துட்டு இருந்தது. அந்த பத்திரிகை வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கு இடையில படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க, நல்லா இல்லைன்னு வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப அப்படி இல்லை. முதல் நாளே அந்த படத்தை அடிச்சு துவைச்சு அந்த படத்தினுடைய குற்றுயிர் உலகமா பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த படம் கங்குவா படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த ரிலீஸ் அன்னைக்கு இரவு எவ்வளவு சிரமப்பட்ட அந்த ரிலீஸ் பண்ணாருன்னு திரையுலகிற்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவருடைய செலவு அந்த படத்துக்கு அபரிதமான செலவு அவர் பண்ணிட்டாரு. பெரிய அளவுல அவர் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவர் ரிலீஸ் நேரத்தில் ரொம்ப அவருடைய திறமையெல்லாம் கொடுத்து தான் படத்தை வெளியில் கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட அவருக்கு அடுத்த நாள் காலையில நீங்க இருந்துட்டு படத்துக்கு வராதீங்க போகாதீங்கன்னு சொல்லி போட்டான். முதலீடு போட்டாலும் அவருடைய மனம் எவ்வளவு சங்கடப்படும். அதனால ஒவ்வொருத்தர் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழ்நிலையில
முதலீட்டுடைய பெரிய சிரமத்தை தான் முதலீடு போடுறோம். அப்ப அந்த முதலீடு நாங்க எடுக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கணும். ஒரு 6 வாரம் கழிச்சு நல்லா இல்லைன்னா கூட நீங்க சொல்லுங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல சினிமா, நான் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை மக்கள் மேல் திணிக்காதீங்க. இதுல ஆரம்பத்திலங்க வருதுன்னு இன்னைக்கு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குறது டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாது தமிழ்நாட்டுல. திரையரங்குகள்ல அவங்களுக்கு எம்ஜிங்கிற முறையில மினிமம் கேரண்டியும் கிடைக்கிறது கிடையாது. அப்ப மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறது நம்பர் 1 தயாரிப்பாளர். ஏன்னா மொத்த பர்டன் அவர் தலையில இருக்குது. எல்லா வெயிட்டையும் அவர் தான் சுமக்கிறாரு. அவங்க முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அடுத்து விநியோகஸ்தர்கள். யாராவது விநியோகத்தில் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டுனா அந்த விநியோகஸ்தர்கள் அதை பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. 3வது நாங்க. எங்களுக்கு இன்னைக்கு தியேட்டர்கள் தமிழ்நாட்டில் 4800 தியேட்டர் இருந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1167 தியேட்டர் வந்துருச்சு. இந்தியாவிலேயே கட்டணம் குறைவு தமிழ்நாட்டில் தான். அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்காம என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டுனா கட்டணம் அதிகம் சொல்றீங்க. இந்தியாவிலேயே கட்டணம் குறைவு தமிழ்நாட்டில் தான். 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்க முடியாது. 150 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டீங்கன்னா நம்பர் 1 மல்டிபிளெக்ஸ்லயே 190 ரூபா விற்க முடியும். ஆனா இதே ஒரு ஆந்திராவிலேயோ, ஒரு கர்நாடகாலேயோ, ஒரு கேரளாவிலேயோ, பாம்பே, டெல்லியிலயோ 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் நீங்க விற்க முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசாங்கம் அதுக்கு ஒரு விலை கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு இந்த நெகட்டிவ் விமர்சனத்தினால தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரும், திரையரங்கு உரிமையாளர், நாங்கள் 3 செக்டரும் பாதிக்கப்படுறோம்.